இந்த a plus b whole power 5 whole power 3 whole power 2 இதை ஈஸியா எப்படி எக்ஸ்பேண்ட் பண்றது அப்படின்னு நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கவனிங்க. இப்போ ரஃப் ஒர்க்ல வந்து நீங்க 1 1 1 1 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 1 1 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. 3 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. 3 1 1 and if you add this you will get 4, if you add this you will get 6, if you add this you will get 4 and then 1 1 you add this is 5, if you add this you will get 10, this is 10 5 and 1. so இது மாதிரி இதுக்கு பேர் வந்து பாஸ்கல் ட்ரையாங்கிள். இது நீங்க எவ்வளவு வேணாலும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். இதுல n உடைய வேல்யூ 0ன்னும் போது இதை யூஸ் பண்ணிக்கோங்க. n equal to 1, n equal to 2, n equal to 3, n equal to 4, n equal to 5. ஸோ நான் இங்க சொல்ற n எல்லாம் எது அப்படின்னா இங்க இருக்க பவர்ல இருக்கிறத தான் நான் n சொல்றேன். ஓகேங்களா? அந்த n வந்து 2 3 4 5 இருக்கும்போது இந்த கரஸ்பாண்டிங் ரோவை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸ்பான்ஷன் நம்ம இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு நீங்க பாருங்க. இப்ப உதாரணத்துக்கு நான் என்ன செய்யறேன், a plus b whole power 5 நான் எக்ஸ்பேண்ட் பண்றேன். ஓகே, ஸோ 5 நான் என்ன செய்யணும், 1 5 10 10 5 1 இந்த கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எழுதிக்கலாம். 1 5, ஸோ 2 தடவை 10 இருக்கு, அப்புறம் 5 இருக்கு, அப்புறம் 1 இருக்கு. ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையும் எடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு ஏபி இங்கேயும் ஏபி 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 அண்ட் ஏபி எல்லாத்துலேயும் வந்து பிளஸ் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ இது மாதிரி எழுதிக்கோங்க. எழுதிட்ட பிறகு இங்க பவர் 5 இருக்கு இல்லைங்களா, அதனால ஏவுக்கு பவர் வந்து 5 போடுங்க. ஒரு பவரை ரெடியூஸ் பண்ணுங்க 4, இன்னும் ரெடியூஸ் பண்ணுங்க 3, இன்னும் ஒரு தடவை ரெடியூஸ் பண்ணுங்க 2 1 and if you reduce still more you will get 0. ஓகே, ஸோ இங்க டிகிரி வந்து 0 போட்டுக்கோங்க. பவரை ஒன்னா இன்க்ரீஸ் பண்ணுங்க. பவர் வந்து 1 2 3, பவரை இன்க்ரீஸ் பண்ணுங்க 4 and then 5. அவ்வளவுதான் இதனுடைய எக்ஸ்பான்ஷன். எனிதிங் பவர் 0 இஸ் 1 இல்லைங்களா? அப்போ வந்து இந்த b வந்து b பவர் 0 வந்து 1 ஆயிடும், a பவர் 0 1 ஆயிடும். ஸோ the final answer will be, okay, the final answer will be a power 5 plus 5a power 4b 10 a cube b square 10 a square b power 3 5a b power 4 and then b power 5. So this is the final answer. So இந்த எக்ஸ்பான்ஷனை ஈஸியா நம்ம இந்த மாதிரி பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் அடுத்து என்ன செய்யறேன்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி காட்டுறேன் இதே மாதிரி. ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பான்ஷன் வந்து சிமிலரா இப்போ n equal to 3னா 1 3 3 1 அதை யூஸ் பண்ணிக்கலாம். 1 3 3 1. ஸோ இது அல்ஜிப்ரால நிறைய இடத்துல நம்ம இந்த எக்ஸ்பான்ஷன் யூஸ் பண்ணுவோம். இங்கேயும் வந்து ஏபி போட்டுக்கோங்க, இங்கேயும் ஏபி போட்டுக்கோங்க, இங்கேயும் ஏபி, இங்கேயும் ஏபி, அண்ட் எல்லா இடத்துலையுமே பிளஸ் போட்டுக்கோங்க. So you start with this power 3 and reduce 1 to 1 0. You start with 0 and increase the power 1. Okay, ஒன்னா increase பண்ணிட்டே வாங்க. 1 2 and finally 3. So as I said before, b power 0 is 1 and a power 0 is 1. So the final answer will be a power 3 plus 3a square b plus 3ab square plus b power 3. Similarly you can expand this also. Okay, இது நம்ம ஏற்கனவே நம்ம அடிக்கடி மெமரி பண்ணி வச்சிருப்போம். நம்ம இதையும் இதே மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். So if n is equal to 2 you can use this coefficient 1 2 1. So 1 2 1. இங்கேயும் ab எழுதிக்கோங்க, இங்கேயும் ab போட்டுக்கோங்க, இங்கேயும் ab போட்டுக்கோங்க, plus plus. So the degree is 2. 2 டிகிரி ஒன்னு ரெடியூஸ் பண்ணுங்க 1, இன்னும் டிகிரி ரெடியூஸ் பண்ணுங்க 0. You starts with 0, increase பண்ணுங்க 1 2. So இது என்ன ஆயிடும், 1 ஆயிடும், இது 1 ஆயிடும். So a square plus 2ab plus b square. So இதை போலவே நீங்க என்ன செய்றீங்கன்னா a plus b whole power 4 உடைய எக்ஸ்பான்ஷன் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இந்த மாதிரி டீச் பண்ணீங்கன்னா பசங்க வந்து இதை மெமரி பண்ணாம அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே,
ஸோ இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.